இப்படி ஒரு பிரிவு, இப்படி ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம். அண்ணனோட முகத்தை வந்து கடைசியாக பார்க்க முடியல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு கில்ட்டு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். எனக்கும் கார்த்திக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கூட பழகின நாட்கள் வந்து ஒரு சகோதர அன்போட உரிமையோட அவர் என்கிட்ட பேசின விஷயங்கள் வந்து என்னால் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது. நிறையா நம்பிக்கைகள் சரி, என்னோடய பழக்க வழக்கங்கள் சரி, அவர் மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அதை வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அவர் வந்து அவரோட ஞாபகமாக இப்போ வரைக்கும் வந்து ஒரு கட்ட நாற்காலியில் தான் உட்காருவேன். கை வச்ச நாற்காலியில் உட்கார வேண்டாம், இதில் உட்காருங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது ஒரு 20-25 வருஷமாக. எங்கே ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே இருந்தாலும் எனக்கு அவர் மாதிரியே ஒரு நாற்காலி இருக்கும். அதில் தான் நான் இப்போவும் உட்காந்துட்ருக்கேன். நட்சத்திரங்கள்னாலே வந்து அவ்வளோ வெற்றிகள், பல விஷயங்கள் நடக்கும்போது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, சூழ்நிலையினால வந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. எல்லாருக்கூடையும் நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அது எல்லாத்தையுமே உடைச்சவர் வந்து கேப்டன் அவர்கள். அவர் மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. பெரிய இழப்பு. அவங்கள இப்போ இழந்துட்டு இருக்கிறது, ஒரு பெரியவங்கள வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் இழந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு அது. அவர் எப்பவுமே ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி கண்டிப்பாக திரைத்துறையில் வந்து அவர் பேர் எப்பவுமே ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். அது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அவரோட நல்ல நல்ல ஞாபகங்களை, அவரோட நல்ல நல்ல பதிவுகளை கடைக்குடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேர்த்துட்ருக்கிற ஊடகங்கள் நண்பர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், அது திரும்பி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பல நெகட்டிவான விஷயங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல நல்ல பதிவுகளை நீங்கள் போட்டுட்ருக்கிறது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அவரோட குடும்பத்தாருக்கும், அவரோட தொண்டர்களுக்கும், நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.